புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனது படங்களில் நடிக்கும் கலைஞர்களின் பாதுகாப்பை, குறிப்பாக நடிகைகளுக்கு வேறு யாராலும் எந்தவித தொந்தரவும் வராமல் பார்த்து கொள்வதில் கவனமாக இருப்பார். அப்படி அவர்களை நல்லபடியாக நடத்தினால்தான் தொடர்ந்து அடுத்த படங்களில் அவர்களிடம் எளிமையாக வேலை வாங்க முடியும். அடுத்தடுத்த படங்களில் அவர்களும் நம்மை நம்பி நடிக்க வருவார்கள் என்கிற எண்ணத்தை அனைவர் மனதிலும் தன்னுடன் முதல் படத்தில் நடிக்கும் போதே விதைத்து விடுவார். அப்படி நடிக்கும் பல நடிகைகளும் கூட தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எம்ஜிஆரிடம் சொன்னால் உடனே அதற்கு தீர்வு கிடைக்கும் என நம்பினார்கள். அப்படி எம்ஜிஆருடன் ஒரே ஒரு படத்தில் நடித்த நடிகை ஒருவர் எம்ஜிஆருடன் சினிமாவில் நடிப்பதற்கு முந்தைய காலகட்டத்தில் அப்போது பிரபலமாக இருந்த ஒரு நடிகரால் படங்களில் நடிக்க விடாமல் டார்ச்சர் செய்யப்பட்டு கூண்டுகிடி போல அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் இருந்தார். இந்த அடிமை கூண்டிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த அவர் இந்த விஷயத்தை எம்ஜிஆரிடம் சொல்ல, எம்ஜிஆர் அந்த வில்லனை ராமாபுரம் தோட்டத்தில் புரட்டி எடுத்த கதை அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. யார் அந்த நடிகை? யார் அந்த பிரபல வில்லன்? இந்த நடிகை முதலில் மலையாள சினிமாவில் அறிமுகமானார். மலையாள சினிமாவில் கதையை நம்புவதை விட கதாநாயகிகளின் சதையை நம்பியே படம் எடுத்தார்கள். இந்த நடிகையும் மலையாளத்தில் முதல் படத்தில் மிகவும் கவர்ச்சியாக, கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாமல் கவர்ச்சியை அள்ளி தடித்த நடிகை. தமிழ் சினிமாவில் இவர் ஒரு குத்துவிளக்கு, குடும்ப குத்துவிளக்கு. அந்த நடிகை தான் புஷ்பலதா. அப்படி மலையாளத்தில் அவர் நடித்த படம் நர்ஸ். பின்னாளில் இவர் 2 சொந்த படம் எடுத்து பல லட்சங்களை இழந்து கடன்காரர்களிடம் மாட்டிக்கொண்டது தனிக்கதை. 15 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டு கடன்காரரிடம் பதில் சொல்ல முடியாமல் வீட்டுக்குள்ளே பதுங்கி இருந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தூக்கு போட போனவர் இந்த நடிகையின் கணவர் AVM ராஜன். எம்ஜிஆர் நடத்திய நாடக மன்றத்தில் இவரும் ஒரு முக்கிய நடிகையாக எல்லா நாடகங்களிலும் நடித்து வந்தார். புஷ்பலதாவுக்கு ஆரம்ப சினிமா வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்கவில்லை. நடிகையாக வேண்டும் என்கிற கனவுகளுடன் நாடகங்களில் நடிப்பார். நடிக்க வாய்ப்பு தேடும் பொழுது ஒரு நடிகரால் இவர் அழைக்கழிக்கப்பட்டு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டார் என்று ஒரு பத்திரிகை செய்தியும் உண்டு. 1958ஆம் ஆண்டு செங்கோட்டை சிங்கம் என்கிற தமிழ் திரைப்படத்தில் முதலில் அறிமுகமானார். பின்னர் தான் 1969ஆம் ஆண்டு மலையாளத்தில் நர்ஸ் படத்தில் நடித்தார் புஷ்பலதா. இவர் ஒரு திறமையான நடிகை மட்டுமல்ல, திறமையான பரதநாட்டிய நடன கலைஞரும் கூட. 1964ஆம் ஆண்டில் லக்ஸோ விளம்பரங்களின் முகமாக அவர் வெளியே தெரிந்தார். சகலகலா வல்லவன், நான் அடிமை இல்லை போன்ற படங்களிலும் துணை பாத்திரத்தில் புஷ்பலதா நடித்துள்ளார். குறிப்பாக எம்ஜிஆருடன் எங்கள் தங்கம், உரிமை குரல், நீதிக்கு தலைவணங்கு, நவரத்னம் உள்ளிட்ட படங்களிலும், சிவாஜி கணேசனுடன் பார் மகளே பார், ஆலயமணி, ரத்த திலகம், பச்சை விளக்கு, ஆண்டவன் கட்டளை உள்ளிட்ட படங்களிலும் நடித்துள்ளார். இவரது பூர்வீகம் ஆந்திர பிரதேசம். 100க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர பாத்திரங்களிலும் நடித்துள்ளார். நானும் ஒரு பெண் படத்தில் AVM ராஜனுடன் இணைந்து நடித்த போது இருவரும் காதலித்து திருமணமும் செய்து கொண்டார்கள். இவரது மகள் மகாலட்சுமியும் சில திரைப்படங்களில் நடித்துள்ளார். பிறப்பால் கிறிஸ்தவரான புஷ்பலதா 2 படங்களை தயாரித்துள்ளார். அவை 2ம் படு தோல்வி அடைந்தன. இதனால் அப்போது 15 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு இவரது கணவர் AVM ராஜன் தற்கொலை செய்ய போனார். பின்னர் மதம் மாறி மீண்டும் வந்தார்கள். எம்ஜிஆர் அவர்களுடன் எங்கள் தங்கம் படத்தில் பார்வையில்லாதவராக எம்ஜிஆரின் தங்கையாக நன்றாக நடித்திருப்பார். எம்ஜிஆர் சொந்த சகோதரி போல இவரை எண்ணுவார். அதே போல எம்ஜிஆரின் நாடக மன்றங்களில் இவர் எல்லா நாடகங்களிலும் நடித்திருக்கிறார். அப்போதிலிருந்தே எம்ஜிஆருக்கு இவர் மீது நல்ல பாசமும் அனுதாபமும் உண்டு. இவர் சினிமாவுக்காக வாய்ப்பு தேடும் பொழுது ஒரு பிரபல வில்லன் நடிகர் இவரை வீழ்த்த பார்த்தார். அப்போது அதிலிருந்து தப்பி வந்தவர் மீண்டும் பட உலகில் நடித்து வெற்றிகரமான நடிகையானார். ஒரு சமயம் இந்த நடிகையிடம் பிரபலமான வில்லன் நடிகர் எம்ஜிஆர் பெயரை சொல்லி எம்ஜிஆர் தான் அனுப்பி வைத்தார் என்று பொய் சொல்லி உருட்டி மிரட்டி இந்த நடிகையை ஆசை நாயகியாக வைத்துக்கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்தார். இந்த நடிகை சொல்ல முடியாமல், விழுங்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். எப்படி இந்த நடிகரிடமிருந்து நாம் தப்பிக்கப் போகிறோம் என்று பலமுறை புலம்பி இருக்கிறார். கோடம்பாக்கத்தில் இப்பொழுது மேம்பாலம் இருக்கிறது. அப்பொழுது மேம்பாலம் இல்லை. ரயில்வே கேட் செல்வதற்கு எல்லா காரும் எல்லா வாகனங்களும் நின்றுதான் போக வேண்டும். அந்த இடத்தில் ஒரு விறகு கடை வைத்திருப்பவர் இந்த நடிகைக்கு சொந்தக்காரர். ஒரு நாள் இந்த நடிகை அந்த விறகுக்காரரிடம் சென்று தனக்கு டார்ச்சர் கொடுக்கும் வில்லனை பற்றி நடக்கும் அவலங்களை சொல்லி அழுதிருக்கிறார். உடனே, கவலைப்படாதே, உன் பிரச்சனை தீரும், அதற்கு ஒரு வழி சொல்கிறேன், எப்படியாவது இந்த விஷயத்தை எம்ஜிஆர் அவர்கள் காதுக்கு கொண்டு சென்று விடு, அதன் பிறகு நிம்மதியாக வாழலாம் என்ற ஐடியா கொடுத்திருக்கிறார். அதுவரை இந்த நடிகைக்கு அந்த யோசனை இல்லாமல் இருந்தது. உடனே எம்ஜிஆர் காதுக்கு இந்த விஷயத்தை கொண்டு சென்றார். எம்ஜிஆர் தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டு, கவலைப்படாமல் போ, நான் பார்த்து கொள்கிறேன் என்று தைரியம் சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த பிரபலமான உருட்டல் மிரட்டல் வில்லனை கார் டிரைவரை விட்டு அன்பாக அழைத்து வர சொன்னார். அந்த வில்லனும் எம்ஜிஆர் தனக்கு ஏதோ புதுப்பட வாய்ப்பு கொடுக்க போகிறார் என்ற ஆசையோடு வந்தார்.
ராமாபுரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் அவரை உட்காரச் சொன்னார். பின்னர் அந்த நடிகையின் பெயரை சொல்லி, என்னுடைய நாடகமன்றத்தில் எத்தனை வருடமாக அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார், அவர் மீது யாரும் குறை சொல்ல முடியாது. இப்பொழுது நீ நடந்து கொண்டிருப்பது நியாயம் அல்ல. நடிகையாக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொன்னார். உடனே அந்த பிரபல வில்லன் நடிகருக்கு வேர்த்து கொட்டியது. அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. அதுவும் என்னோடு நெருங்கி இருப்பதால் நீ என்னுடைய பெயரை தவறாக சொல்லி அந்த நடிகையிடம் நெருங்க முயற்சி செய்திருப்பது மிகப்பெரிய தவறு என்று லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். வெலவெலத்து போன அந்த வில்லன் நடிகர் பயத்தில் எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கேட்டார். நான் இனிமேல் அந்த நடிகையின் நிழல் பக்கத்துக்கு கூட போக மாட்டேன் என்று சொன்னார். சரி போ என்று அனுப்பிவிட்டார் எம்ஜிஆர். அதன் பிறகு எம்ஜிஆர் அந்த வில்லனை தனது படங்களில் எல்லாம் இருந்து தூக்கிவிட்டார். அதன் பிறகு மிகவும் சிரமப்பட்ட அந்த உரட்டல் மிரட்டல் வில்லன் பட வாய்ப்பு இல்லாமல் தவித்து வந்தார். எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு, எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது, மீண்டும் நீங்கள் பட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சியதால் மனமிறங்கி எம்ஜிஆர் அந்த வில்லன் நடிகருக்கு மீண்டும் தன் படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். அதன் பிறகு அந்த நடிகையின் பக்கம் கூட இந்த வில்லன் நடிகர் போகவில்லை. அதற்குள் அந்த நடிகை ஏவிஎம் ராஜனை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக போனது. இப்படி படங்களில் மட்டுமல்ல, நிஜத்திலும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று கவிஞர் வாலி எம்ஜிஆர் குணத்தை தெரிந்து கொண்டுதான் எழுதியிருப்பாரோ?